தண்ணி பாட்டில தீக்கு போட்டீங்களா? இப்போ கூட்ட நெரிசலா இருந்ததுல, அது நீங்க பார்க்கவே இல்லையா? இப்படி லைட்டா பாக்குறீங்க, அங்க பாக்குறீங்க, என்ன தெரியும்? ஒரு இளவும் தெரியாதுல்ல. எங்க மேல இருக்கிற நம்பிக்கையினால அதை வச்சுதான் நீங்க வந்து என்ன பண்றீங்க, மக்களை வந்து அலட்சியமா எண்றீங்க. வரலாறு தெரியணும், வரலாறு தெரியணும் எதுக்கு சொல்றாங்க? அஜித் வந்து 3 கேரக்டர் நடிச்சாரு, கே.எஸ். ரவிக்குமார் டைரக்டர். ஒரு நடிகனுக்கு முதலமைச்சர் ஆகக்கூடிய தகுதிகள் இருக்குது. ஐயா எடப்பாடி பழனிசாமியும் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் இவங்க எல்லாம் கேமராவுக்கு முன்னால நடிகர்கள், அவங்க எல்லாம் ரியலாவே நடிக்கிறவங்க. உங்க தலைவரும் ஒரு பிரபலமான நடிகர், நமக்கான கூட்டம் இவ்வளவு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோராயமான கணக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. திடீர்னு பார்த்தா அஜித் ரசிகர்கள் வர்றான், திடீர்னு பார்த்தா த்ரிஷா ரசிகர்கள் வர்றான், திடீர்னு பார்த்தா நயன்தாரா ரசிகர் வருவான், ரஜினிகாந்த் ரசிகர்கள் கூட வர்றாங்க. த்ரிஷா தாங்க முதல்ல சிஎம்ங்கிற கனவு கண்டது. விஜய்க்கு முன்னாலேயே இவங்க தான் கனவு கண்டது. படிக்கிற நமக்கே கடுப்பாகுது. எங்க தலைவர் என்ன வேணாம், அவ்வளவு டென்ஷன் ஆகுது. தப்பு பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் கத்துனா உங்க மேல உண்மை இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. 7 மணி நேரம் ஏன் லேட்டா வந்தீங்க? பதில் என்ன சொல்லுங்க? அதான் சொல்லிருக்க, ரோடு வளைவா தான், அதனால வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. லைட்டே வாட்சி ஓடுறேன் மயிலாடிங்க. அந்த வளைவுனாலதான் லேட் ஆயிடுச்சுன்னு மோடி சார் கிட்ட கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணணும். ஏரோப்ளேன் போடுறது ரோடு போட்டீங்களா, அது ஸ்ட்ரெயிட்டா போட்டு விடுங்க சார், பெண்ட் எல்லாம் போட வேண்டாம் சார். ரெடியா? எதுக்கு ரெடியா? இல்ல, எனக்கு ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கு, உங்ககிட்ட கேட்கலாம், ஒரு டவுட் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. எங்க நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல வணக்கம் சொல்லி தானே ஆரம்பிக்கணும். புரியுதுங்களா? அதானே முறை. அதான் முறை. என்னைக்கு முறை தவறி நடக்காதீங்க. வணக்கம். இல்ல, முறை தவறி நடக்க கூடாதுன்னா நீங்க எனக்குன்னா மாமனா மச்சானா என்ன ஒன்னும் புரியல. கேள்வி நான் கேட்கறேன், கேட்கறதுக்கு பதில் சொல்றேன். எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் தானே நடக்கணும். நீங்க நடந்தீங்களா ப்ரொசீஜர் படி? அப்புறம் வர சொன்னீங்க, டயத்துக்கு வந்தல, டயத்துக்கு வந்து உட்காந்துருக்கோம்ல, அப்புறமே ப்ரொசீஜர் பிரகாரம் போக வேண்டியதான். ரெடியா அப்படின்னா புரியல எனக்கு. இல்ல, எனக்குன்னு ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கு, உங்களை பத்தியோ உங்க தலைவரை பத்தியோ உங்க கட்சியை பத்தியோ எனக்குன்னு சில கேள்விகள்லாம் இருக்கு. அதை எனக்கு கிளியர் பண்றதுக்கு, கேள்வி கேட்கறதுக்கு ரெடியா, பதில் சொல்றதுக்கு ரெடியா அப்படின்னு கேட்டேன். இது ஒரு குத்தமா? இல்லங்க, நீங்க கேட்ட முறை இருக்கு இல்லையா, அது பெரிய, நீங்க என்னமோ சிபிஆர் ஆபீசர் மாதிரியும், நான் என்னமோ சொல்லுங்க சாமி அப்படிங்கிறது மாதிரியும். என்ன அது? சரி, அதெல்லாம் விட்டுருவோம். நீங்க நார்மலா கேள்வியை கேளுங்க. சரி, நார்மலா கேள்வி கேட்கிறேன். கூட்ட நெரிசல்ல தண்ணி பாட்டில தீக்கு போட்டீங்களா? அப்போ கூட்டம் நெரிசலா தூக்கி போட்டேன். ஓ, தலைவர் தீக்கு போட்டார்ல, அப்போ கூட்ட நெரிசலா இருந்ததுல, அது நீங்க பார்க்கவே இல்லையா? ஏங்க, இதே கேள்விதான் சிபிஐ ஆபீஸ்லயும் கேட்டாங்க. கொஞ்சம் கூட அதாவது சென்ஸ்ங்கிறது கிடையாதா? அதாவது கூட்டம் எத்தனை மணிக்கு நடக்குது? இருட்டா இருக்கிற நேரத்துல நடக்குது. புரியுதுங்களா? சுத்தி லைட்டு, ஃபுல்லா ஹை பீம் லைட்டு, எல்லா போக்கஸ் லைட்டு நம்ம முன்னால இருக்கிறப்ப நம்ம லைட்டை பார்த்துட்டு எதையாவது ஒண்ணு பார்த்தோம்னா கண்ணுக்கு ஒரு மயிரும் தெரியாது. அது தெரியுமா? சும்மா சிபிஐ ஆபீசரோட இதே மாதிரிதான் தலைவன்ட்ட கேட்டு டென்ஷன் பண்ணா என்ன தெரியுமா? எப்படி தெரியும்? கண்ணு இருட்டா தெரியும், ஒரு இளவும் தெரியாது. ஒரு லைட்டை பார்த்துட்டு இப்படி லைட்டை பாக்குறீங்க, அங்க பாக்குறீங்க, என்ன தெரியும்? ஒரு இளவும் தெரியாதுல்ல. அப்போ நீங்க வந்து அங்க கூட்டம் நெரிசலா இருக்கிறது நீங்க பார்க்கவே இல்ல, தண்ணி தூக்கி போடும்போது, தண்ணி பாட்டில தூக்கி போடும்போது. எங்க அம்மா சத்தியமா பாக்கலங்க. அப்ப எப்படி நீங்க பேச்ச கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்களே, அப்ப கூடவா தெரியல இங்க கூட்ட நெரிசலா இருக்குது? ஏங்க, ஏதாவது பார்த்தாதாங்க நம்ம நிப்பாட்ட முடியும், நமக்கு எதுவுமே தெரியலையேங்க. தெரியாம அப்ப எதுக்கு நீங்க போனீங்கன்ற பிரச்சாரம் பண்றதுக்கு? ஏங்க, தூரமா லைட்ல நிக்கிற மக்கள் எல்லாம் தெரியுதுங்க. சரி, மக்கள்லாம் அவ்வளவு தூரத்துல அங்கதான் நிக்கிறான், இங்க பக்கத்துல யாரும் நிக்கல, ஒரு மேடை அப்படின்னு ஏறி நின்னோம்னா பக்கத்துல வண்டி பக்கத்துல மேடை பக்கத்துல நிப்பாங்க. புரியுதுங்களா? மேடைங்கிறதுக்கு மேடைக்கும் அவங்களுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்படிங்கிறப்ப லைட் எல்லாம் அங்கதான் போட்டிருக்காங்க. இங்க இருக்கிற லைட் எல்லாம் என்னைய பாக்குது, அங்கிட்டு இருந்த லைட் எல்லாம் கொஞ்சம் தூரமா வச்சு மக்களை பாக்குது. அப்ப அவங்கதான் கணக்கு தெரியுறாங்க. பரவாயில்ல, 6 வாரமா நம்ம பேச்ச கேட்டுட்டு இருக்காங்க, நம்ம ரொம்ப உற்சாகமா நம்ம பேசிட்டு இருந்தோம். லைட் போக்கஸ் எல்லாம் நீங்க எக்ஸ்டாப்ளிஷா தெரியணும் அப்படின்றதுக்காக உங்களுக்காக செட் பண்ணுது. ஜனங்க வந்து பார்த்து போகணும் அப்படின்றதுக்காக லைட் செட் பண்ணல. ஜனநாயகன் படப்பிடிப்புக்கு லைட் வச்சு எடுத்தோம் அப்படிங்கறது மாதிரியே நினைச்சிட்டு கேள்வி கேட்பீங்களா? அதான் நடந்திருக்கு. அதான் ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி தான் நடந்திருக்கு. உங்களுக்கு மட்டும் லைட் போக்கஸ் பண்ணிருக்காங்க, மக்களுக்கு ஒரு லைட் போக்கஸ் பண்ணிருக்கலாம்ல. ஏங்க, நிகழ்ச்சி நடந்தது காலையில 7 மணி இல்ல, நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஈவினிங் 7 மணி. அதுதான் கேக்குறேன், ஏன் நீங்க காலையிலே வந்துட்டு போயிருக்கலாமே? 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ண வச்சீங்க ஜனங்களை. காலையில வந்துட்டு போயிருக்கலாமா? ஏங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? புரியல. இதெல்லாம் வந்து
கொஸ்டின் சிபிஐ ஆபீஸ்ல வரைக்கும் இப்படிதான் கேக்குறாங்க. காலையில எந்திரிச்சோன்னு உடனே ஓடி வந்து இப்படி இதுதான் காலையில எந்திரிச்சோன்னு காலை கடன் நடத்த வேணாமா? அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் ஒரு ஏங்க நார்மலான ஒரு பிச்சைக்காரர் ரெடியாகி கிளம்புறதுக்கே 10 நிமிஷம் ஆகுறப்ப ஒரு விஐபி ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஆள் கிளம்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா மலேசியாக்கு எல்லாம் முன்னாடி நாளே போயிருவீங்களே, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் முன்னாடியே கரெக்டா டைம் போயிருவீங்களா? அப்பெல்லாம் காலை கடன் எல்லாம் பண்ண மாட்டீங்களோ? ஏங்க இதுக்கு டிக்கெட் நம்ம செலவு பண்ணி போகணுங்க, அதுக்கு டிக்கெட் படம் அவன் ப்ரொடியூசர் செலவு பண்ணுவாங்க. ஓ, அதனால நீங்க வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்றீங்க, காசு வாங்கிட்டு நடிக்கிறதுனால அங்க கரெக்டா இருக்கிறீங்க. இங்க மக்கள் உங்களுக்கு ஓட்டு போறதுனால மக்களோட இலக்காரம் அலட்சியம், அவ்வளவுதான். எப்படி இருந்தாலும் நம்மள பாக்கிறதுக்கு வருவாங்க, ஓட்டு போட்டு. அப்படி எல்லாம் கிடையாதுங்க. ஒரு விஷயங்க, மக்கள் எங்க மேல நம்புறாங்க, அவங்களுக்கு நம்பிக்கை பாத்திரமா இருக்கிறதுனாலதான் நாங்க வந்து கரெக்டா டிராவல் பண்றோம். புரியுதுங்களா? வேற எவனாவது சொன்ன நேரத்துக்கு போகாம வேற நேரத்துக்கு போனானா அங்க ஒரு நாய் காக்கா குருவி கூட இருக்காது, எவனும் இருக்க மாட்டாங்க. மக்கள் அவ்வளவு தூரம் எங்களை நிக்க வச்சு பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன? எங்க மேல இருக்கிற நம்பிக்கையினால. அதை வச்சுதான் நீங்க வந்து என்ன பண்றீங்க, மக்களை வந்து அலட்சியமா எண்றீங்க. உங்களுக்கு கூட்டம் கூடுறதுல ஒரு திமிர்தனம் கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு கூட்டம் கூடுறது திமிரா? ஆமா. என்னங்க உங்களுக்கும் கூட்டம் கூடாம நீங்க சொல்றது நம்புறவனை ஏமாத்துறது மாதிரிங்க. நாங்க என்ன அந்த மாதிரி நம்பிக்கை துரோகமா நாங்க எங்க தலைவர் பண்ணிருக்காரு? அதுதான் பண்ணிருக்கீங்க. என்ன பண்ணிருக்காரு? வச்சு ஏமாத்திருக்கீங்க. சீக்கிரமா வரேன்னு சொல்லிட்டு லேட்டா தானே வந்திருக்கீங்க. ஏங்க லேட்டா வந்தோம்னா உண்மையிலேயே சொல்ற 1008 காரணங்கள் இருக்கு, சும்மா எல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? சரி, அவ்வளவு கூட்ட நெரிசலா இருந்திருக்குல்ல, அது மீறிய ஏன் உங்க வண்டி உள்ள வந்துச்சு? அப்ப கூட உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாதா இவ்வளவு கூட்டம் இருக்கு, நம்ம உள்ள வண்டி போனா இதுவா? என்ன மீண்டும் மீண்டும் அறிவுகட்டத்தனமா பேசிட்டு இருக்கிறது மாதிரி இருக்குது. இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க பிள்ளைக்கு. கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்களா? ஒரு விஷயம், வண்டியில நாங்க இருக்கோம், வண்டிக்குள்ளார எத்தனை பேர் இருக்கோம்? அதிகபட்சமா 6 பேரு. தெரியலையே யார் யார் இருந்தீங்க? ஏங்க 6 பேருங்க, டிரைவர் எல்லாம் சேர்த்து எல்லாம் 6 பேரு வண்டிக்குள்ள நிக்கிறாங்க. யார் 6 பேரு? விஜய், ஜெகதீசன், ஆதவர்ஜனா டிரைவர். அப்படி பார்த்தா 4 பேர் தான் இருக்கு. இன்னும் 2 பேர் யாரு? மறைமுகமா யாருன்னா உள்ள உட்கார வச்சிருந்தீங்களா? புரியல, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? திருச்சா உள்ள இருந்தாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்க? தெரியலையே, எங்களுக்கு தெரியல உள்ள யாரு இருந்தாங்க. 6 பேர் இருக்காங்கன்னு சொல்லியாச்சு, 6 பேரையும் நாங்க சொல்லிட்டு இருக்கணுமா? ஆமா, சொல்லிதான் ஆகணும். யாரா இருந்தாங்க சொல்லிதானே, சிபிஐ கிட்ட சொல்லிதானே சார் ஆகணும் யார் யார் உள்ள இருந்தாங்கன்ட்டு. ஏங்க அது சிபிஐ கிட்ட தலைவர் சொல்லிப்பாரு. புரியுதுங்களா? அதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. வண்டி ஏன் முன்னால வந்துச்சுன்னு கேக்குறீங்க. புரியுதுங்களா? வண்டியை நாங்களா எடுத்துறல. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், வண்டிக்கு முன்னால நின்று அவ்வளவு தொண்டர்கள் ரசிகர்கள் வந்து பார்த்து வண்டியை பார்த்து வா தலைவா வா தலைவா வா தலைவா வா தலைவா சொன்னதான் நாங்க மூவ் பண்ணோம். புரியுதுங்களா? டிராபிக் ஜாம் எதனா இருந்ததா? வா தலைவா நீ வா நீ வா நீ போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு டிராபிக் ஜாம் இல்ல. வாத்தலைவானா அவன் உற்சாகத்துல கத்துவாங்க. உற்சாகத்துல கத்துனாலும் அவன்கிட்ட ஸ்பேஸ் இருக்குது, இடம் இருக்குது, அதனாலதான் வாங்கன்னு சொல்றாங்க. அவனை நம்பிதானே டிராவல் பண்றோம். இல்லையே, காவல்துறை உங்க கிட்ட அறிவுறுத்திருக்காங்க, இதுக்கப்புறம் நீங்க உள்ள போவாதீங்க. ஏன்னா எவிடன்ஸ் அவங்க கிட்ட இருக்கு பக்காவா. அவங்க சொல்லியும் உங்க வாகனத்தை வேணும்ட்டுக்குனே உள்ள போன்னு சொல்லிட்டு உங்க ஆதவர்ஜனா பேசிருக்கிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. புரியலங்க. அப்ப வேணும்ட்டுக்குனே தான் நீங்க உள்ள வண்டி எடுத்துட்டு போயிருக்கீங்க. கொஞ்சம் கூட அறிவு கட்டத்தனமா இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஏதோ நாங்க எடுத்துக்கிட்டு போய் வேணுக்கும்னே அந்த நெரிசலை உருவாக்கி அந்த சாவை நாங்களே ஏற்படுத்தணுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட அறிவுங்கிறது கொஞ்சம் சிந்திக்க வேணாமா? இப்ப பத்திரிகையாளர் வரைக்கும் போடுறானுங்களே, யாருமே சிந்திக்கவே மாட்டீங்களா? இதுக்கு முன்னால யாருக்காவது இந்த இந்தியாவுல ஸ்டாம்பேட் அப்படின்னு ஒரு விஷயம் யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது, நடந்ததே இல்ல. விஜய் வந்த பிறகுதான் இந்த சாபக்கேடான விஷயம் எவனுக்குமே தெரியலங்கிறப்ப எங்களுக்கு அப்படி தெரியும். அதனால நீங்க புதுசா கிரியேட் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு பாருங்கப்பா பிரச்சாரத்துல அப்படின்னு. ஏங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஒரு சம்பவங்கிறது நமக்கு முன்னால நமக்கு அதாவது வரலாறு தெரியணும் எதுக்கு சொல்றாங்க? இப்ப வரலாற தெரிய வைக்கிறானுங்க. புரியுதுங்களா? வரலாறுங்கிற புத்தகத்தை ரிமூவ் பண்ணிட்டு சோசியல் சயின்ஸ் வச்சிருக்காங்க கம்யூனிட்டி பயலுங்க. வரலாறு தெரியணும்ல. இப்படி ஒரு வரலாறு, இப்படி ஒரு சம்பவம், கூட்ட நெரிசல்ல இத்தனை பேர் சேர்ந்தா இத்தனை பேர் நின்னா இப்படி இடிச்சு கீழே ஊந்து சாவானுங்க, அவன் மேல எல்லாரும் ஏறி மிதிப்பானுங்க, செத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்குங்களா? சுனாமின்னு ஒண்ணு வரதுக்கு முன்னால சுனாமியில செத்து போறதை பத்தி எவருக்கு தெரியும்? அது மாதிரி சுனாமி மாதிரி ஒரு கூட்ட அலையில இப்படிதான் இந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்பு? தப்பு பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் கத்துனா உங்க மேல உண்மை இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. வரலாறு தெரியாது, வரலாறு தெரியும். அஜித் வந்து 3 கேரக்டர்ல நடிச்சாரு, கே.எஸ். ரவிக்குமார் டைரக்டர். அந்த வரலாறு படம் எல்லாம் நாங்களும் பார்த்திருக்கோம். ஆனா உங்க தலைவர் வரலாறு படைக்கிறார் பாருங்க, பயங்கரமான வரலாறு படைக்கிறார் உங்க தலைவர். ஏங்க நான் வரலாறுனா ஹிஸ்டரி ஆஃப் லைஃப், ஹிஸ்டரி ஆஃப் என்ன சொல்றது வேர்ல்டோட. நான் அஜித் நடிச்ச படம் வரலாறுன்னு நினைச்சிட்டேன். பாத்தீங்களா? சூப்பரா இருக்கும் படம்.
செம்ம entertainment. சூப்பரா இருக்கும். ம். இந்த சமுதாயத்தை, இந்த தமிழ் சமூகத்தை எந்த அளவுக்கு வரலாறுங்கிற ஒரு சினிமாவுக்கு டைட்டில் வச்சு வரலாறே தெரியாம ஆக்கிட்டானுங்க பாத்தீங்களா? எந்த அளவுக்கு சதி செய்யறாங்க பாத்தீங்களா? அந்த பட டைட்டில விஜய்க்கு வச்சிருந்தா அப்ப உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். அஜித்துக்கு போனதுனாலதான் இப்படி கொதிக்கிறீங்க. வரலாறுனா ம். முன்னால் இருக்கிற காலங்கள், நடந்த காலங்கள், ம். பாஸ்ட் டென்ஸ்ல நடந்த விஷயத்த சொல்றதுதான் வரலாறு. ம். அஜித் பட வரலாறுன்னு பேசிட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க வரலாறு சொன்னது எனக்கு அங்க போயிருச்சு. ஆனா விஜய் கூட சூப்பரான வரலாறுலாம் படைச்சிருக்காரு சார். உச்சத்துல இருந்தவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஒர்க் ஃப்ரம் அரசியல் அதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா மக்களை வந்து போராட்டத்துல போய் சந்திக்காம எல்லாரையும் அவரு பனையூர்ல வந்து அப்படிப்பட்ட ஒரு வரலாறு. இந்த ஸ்டாம்பேட் இது ஒரு வரலாறு. பல வரலாறு வந்து விஜய் அவர்கள் படைச்சிருக்கிறாரு. அதுல அவருக்கு வந்து பெருமை பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது. நீங்க இவ்வளவு தூரம் பேசுறது எல்லாமே நக்கல் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ம். புரியுதுங்களா? ஒரு நடிகன் அரசியலுக்கு வரக்கூடாதுங்கிறது கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? ம். இங்க மு.க. ஸ்டாலின் வரைக்குமே ஏற்கனவே அவரு விஜய் அளவுக்கு படங்கள் நடிச்சு ஹிட் ஆகலனாலும் ஒரு ஃபிளாப் படத்துல நடிச்சவர் தான். ம். புரியுதுங்களா? ஒரு நடிகனுக்கு ம். முதலமைச்சர் ஆகக்கூடிய தகுதிகள் இருக்குது. ம். இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சரே அப்படிதான் வந்திருக்காரு. இல்லையே 2 பேர் முதலமைச்சரா இருந்திருக்கிறாங்க. அவங்களாம் நடிகரே இல்லையே. நீங்க சொல்றபடி தான் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், அண்ணாதுரை அவர்கள், அதே போல ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் இவங்க எல்லாமே அரசியல் பின்புலத்துல வந்து வந்திருக்கலாம். ஆனா 2 முதலமைச்சர்கள், மாபெரும் முதலமைச்சர்கள் 2 பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்களாம் அரசியல் அது பெரும்பான்மையை தானுங்க வேணும். ஓ, இப்ப நீங்களே சொல்றீங்களா இவ்வளவு பேர் சொல்றீங்க. ஆனா 2 பேர் தான் சினிமாவுல இல்லாம இருந்திருக்காங்க. அவங்க எவ்வளவு பேர் சூப்பர் ஆண்டு இருக்காங்களே. தமிழ்நாடு ஆண்டு இருந்தாங்க. சூப்பரா இருந்திருக்காங்களே. அவங்க வந்து ஆக்டிங்கே பண்ணலையே நீங்க சொல்றபடி பார்த்தா. ஐயா எடப்பாடி பழனிசாமியும் ஐயா ஓபிஎஸ் அவர்களும். அப்ப காமராஜர் எல்லாம் சினிமாவுல நடிச்சாரா? காமராஜர்லாம் அவர் பெருந்தலைவர். அவரை விட்டுருங்க. அவரெல்லாம் நீங்க வந்து இங்க வந்து இவங்க கூட வந்து ஒப்பிடவே முடியாது. இவங்க 2 பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏங்க எடப்பாடி ஓபிஎஸ் நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க. அவங்க எல்லாம் வந்து இவங்கெல்லாம் கேமராவுக்கு முன்னால நடிகர்கள். அவங்க எல்லாம் ரியலாவே நடிக்கிறவங்க. கமலஹாசன் தோத்துருவாங்க. எடப்பாடி ஐயா கிட்ட கமலஹாசன் தோத்துருவாரு. அந்த அளவுக்கு நடிகர்கள். என்ன நீங்க நடிக்கிறீங்களா? சினிமாவில பாத்துட்டதுனால நம்ம கமலஹாசன் மிக சிறந்த நடிகர், மிக பெரிய நடிகர் அப்படின்னு நாம கொண்டாடிட்டு இருக்கோம். இதே எடப்பாடி ஐயாவோட ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் நீங்க பாத்தீங்கன்னா மிரண்டு போயிருவீங்க. பாத்துருக்கோம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ். கோவத்தூர்ல பாத்துருக்கோம், டெல்லியில பாத்துருக்கோம், பயங்கரமா பாத்துருக்கோம். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? சினிமா எல்லாமே நடிகர் தாங்க. எல்லாமே நடிகர் தான். எல்லாமே நடிகர் தான். இவங்க எல்லாம் வந்து சினிமால இருந்து நடிகரா இருந்து அரசியலுக்கு வந்தாங்க. இவங்க அரசியல்ல இருந்து பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா பண்றாங்க, நடிக்கிறாங்கன்றீங்க. அதானுங்க. அதானே நடந்துட்டு இருக்குது. அது கரெக்ட் தான். அப்ப நடிகர் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதா? இல்ல வரக்கூடாதுன்னு இல்ல. உங்க தலைவரும் ஒரு பிரபலமான நடிகர், ஒரு அரசியல் கட்சி தலைவர். அப்படி இருக்கும் பொழுது நமக்கான கூட்டம் இவ்வளவு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோராயமான கணக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அதாவது புரியல, எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு எவ்வளவு பேர் வருவான்னு எங்களுக்கு தெரியாதாங்க. அதையே தெரியலன்னு நான் கேக்குறேன். இப்ப கல்யாணம், நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் பண்றோம். கல்யாணத்துக்கு எல்லாரும் வாங்கன்னு சொல்லி பத்திரிகை கொடுப்போம். ஒரு 1000 பேருக்கு பத்திரிகை கொடுப்போம். ரைட்டுங்களா? இப்ப 1000 பேர் கல்யாணத்துக்கு வருவானா? வந்தவன் என்ன பண்ணுவான்? சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணத்துக்கு வந்தவன் மட்டும் சாப்பிட மாட்டான். நம்ம வீட்டை சுத்தி 4 தெரு இல்ல, அது ஊருக்குள்ள இருக்கிற 10 தெருவுல இருக்கிறவங்க சோற வீட்டுல சோறாக்குறது நிப்பாட்டிட்டு நம்ம கல்யாணத்துக்கு வந்து சாப்பிடுவாங்க. கடைசியில பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு சாப்பாடு இல்லாத எத்தனையோ கல்யாணம் நடந்திருக்கு தெரியுமா? கூட்டம் அதிகமா வந்ததுக்கும் கல்யாணத்துல சாப்பாடு சாப்பிடுறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏங்க நம்ம அலையாத கூட்டமும் வந்துருவாங்கிறதுக்காக சொல்றேங்க. பாத்தீங்களா, நான் இவ்வளவு தூரம் தெளிவா மரமண்டையில ஏறதுக்கான ஒரு புரிதலை வச்சு உதாரணமா இவ்வளவு தூரம் சொல்லியும் புரியலன்னா, இல்ல ஒரு உதாரணத்தை ஷார்ட்டா சொல்லலாம், இல்ல ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட் வந்துடலாம். சுத்தி வளைச்சு சொல்றீங்களே, அதான் புரியல. சுத்தி வளைக்கலாம் சொல்ல, உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்லியிருக்கேன். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. விஜய் ரசிகர்கள், விஜய் தொண்டர்கள், விஜய் கழகத்துல இருக்கிறவங்க அப்படின்னா அவங்க மட்டும் வந்தாங்க அப்படின்னா ஓகே. ஆனா திடீர்னு பார்த்தா அஜித் ரசிகர் வர்றான், திடீர்னு பார்த்தா த்ரிஷா ரசிகர் வர்றான், திடீர்னு பார்த்தா நயன்தாரா ரசிகர் வருவான். புரியுதுங்களா? வயசான காலத்துல இருக்கிற அந்த ரஜினிகாந்த் ரசிகர்கள் கூட வர்றாங்க. இவ்வளவு பேர் வந்து நின்னா எப்படி? அப்ப விஜய் ரசிகர்கள் மட்டும் வரல, அஜித் ரசிகர்கள் எல்லா ரசிகர்களும் வந்துட்டாங்க. அவங்க வந்ததுனால இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். சரி, இவங்க ரஜினி ரசிகர்கள், அஜித் ரசிகர்லாம் ஓகே. த்ரிஷாக்குன்னு ரசிகர்கள் எல்லாம் இருக்கிறாங்களா என்ன? அவங்க எல்லாம் வந்திருக்காங்களா என்ன? ஏங்க அடுத்த கட்ட தமிழ்நாட்டில் சிஎம் ரசிகர்கள் இருக்கான்னு கேக்குறீங்க? ஓ, அப்ப இப்பவே ஆட்களை சேர்க்கிறாங்க அவங்க. இல்ல உங்க ரசிகர்கள் பாதி பேர் அங்க போயிட்டாங்களா? அந்நியா இருக்காங்க.
ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, ம். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க. த்ரிஷா மாதிரி ஆகணும் அப்படின்னு எத்தனை பெண்கள் கனவு கண்டுட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்கள மாதிரி எல்லாம் ஆகணும்னு சொல்லிட்டு யார கனவுலாம் காணலையே. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ம், அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, கனவு காணுங்கள், ம். உங்கள் கனவு என்றாவது ஒரு நாள் நினைவாகும் அப்படின்னு. அவரு வந்து சொன்னது வந்து வேற ஒரு காரணத்துக்கு. ஏங்க, எங்க த்ரிஷா தாங்க முதல்ல சிஎம்ங்கிற கனவு கண்டதே விஜய்க்கு முன்னாலேயே இவங்க தான் கனவு கண்டது. அதையும் சொல்லியிருக்காங்க முன்னாடி, அது தெரியுமா? அந்த வீடியோ எல்லாம் பாத்துருக்கோம். நல்லா வைரல் ஆயிருக்கு. கரெக்ட் தான். அந்த மாதிரி ஒரு ஏங்க நாட்டு மக்களும் நல்லா இருக்கணுங்கிறது சின்ன வயசுல இருந்தே குரோப்ல இருக்கணுங்க. ம், சும்மா திடீர்னு சொல்லி கொடுத்தாப்புல வந்துடாதுங்க அந்த உணர்வு. ம், ம். புரியுதுங்களா? அப்பத்துல இருந்தே அச்சாணி போட்டிருக்காங்க த்ரிஷா. எப்போ விஜய் கூட ஃபர்ஸ்ட் படம் நடிச்சாங்களோ அப்பத்துல இருந்தே அச்சாணி போட்டாங்க. நம்ம ஒரு நாள் சிஎம் ஆயிடுவோம் அப்படின்ட்டு. ஏங்க என்னங்க கொஞ்சம் கூட அறிவுங்க. ஐயோ, த்ரிஷா முத நடிச்சதே வந்து பிரசாந்த் படம் ஜோடி, அதுக்கப்புறம் லேசா லேசாங்கிறதுல படத்துல ஷியாம். ம். நீங்க விஜய் கூட நடிச்சாரு உடனே இல்ல என்ன பேசுறீங்க? நான் அது சொல்லல சார். விஜய் கூட ஃபர்ஸ்ட் பேர் சேர்ந்திருப்பாங்கல்ல, ஆ, அப்பவே நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் த்ரிஷா. நம்ம தான்ப்பா அடுத்து எப்படி நீனா ஒரு நாள் சிஎம் ஆயிருவோம். அதனாலதான் இந்த பேட்டியில அவங்க வந்து அப்படி சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஏங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. ம், அவங்க எங்க அண்ணி வந்து சிஎம்ங்கிற டார்கெட் வந்து ம், விஜய வச்சுதான் கிடையாது. ம், அந்த இடத்துல அஜித் வந்தாலும் ம். எங்க அண்ணி ரெடி ஆயிடுவாங்க. தாவிட்டே இருப்பாங்களா? தாவிட்டே இருப்பாங்களா? ம், ஏங்க ஐயோ, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்ப எம்ஜிஆர் இருக்காரு அப்படின்னா எம்ஜிஆர் மட்டுமே ஃபாலோ பண்ணி ஜெயலலிதா வரதுக்கு காரணம் கிடையாது. புரியுதுங்களா? ம். அவங்க ரஜினி அந்த நேரத்துல சிஎம்க்கு ரெடியா இருந்தாருன்னா அவரும் வந்திருப்பாரு. ஓ, புரியுதுங்களா? முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க. புரியுது. அந்த நேரத்துல எத்தனை பேர் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க தெரியுமா? ம். சிஎம் ஆவறதுக்கா? அப்புறம் ம். சரி, ஓகே. புரியல. நீங்க கேக்குறது என்ன? வண்ணாந்துறையில துணி துவைக்கிறதுக்கு ஆள் தேடிட்டு இருக்கிறவங்க கண்டிச்சல சொல்றீங்களா? இல்ல எனக்கு தெரியல. ஆ, ஆனா நீங்க நல்லா அரசியல்லாம் நல்லா படிச்சிருக்கீங்க. ஆ. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு. உங்க தலைவர் மாதிரி உங்களுக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. புரிதல் இருக்கு. அதனால நான் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. ம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அவ கேள்வி படிச்சங்கிற படிப்பறிவுங்கிற வச்சுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அறிவு கொஞ்சம் கூட நாலேஜ் இல்லாம இந்த சிபிஐ ஆபீஸ்ல கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லி அதெல்லாம் பத்திரிக்கை எல்லாம் விட்டு அதெல்லாம் பாக்குறப்ப கடுப்பாகுது. அவ்வளோ கடுப்பாகுது. ம். படிக்கிற நமக்கே கடுப்பாகுது. எங்க தலைவர் என்ன வேணாம், அவ்வளோ டென்ஷன் ஆகுது. யாருக்கு? உங்க தலைவருக்கு. டென்ஷன் ஆயிட்டாரு அப்போ? அப்புறம் அப்ப டென்ஷன் ஆயிட்டு தான் முகலாம் சோர்ந்து போயிருக்கோ? ஏங்க முகம் சோர்ந்து போகுதுன்னு ஒரு விஷயங்க. ம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்ம வீட்டுல நம்ம தாத்தா செத்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிருக்கும். ம். புரியுதுங்களா? ஆனா தாத்தா எப்படியெல்லாம் நமக்கு பண்ணாரு, தாத்தா இருக்கிறப்ப நம்மளை எப்படி தூக்கி கொஞ்சினாரு அப்படின்னு நமக்கு சொல்றப்ப அந்த உணர்வான ஃபீலிங் நமக்குள்ளார சோகத்தை ஏற்படுத்தும். ம். அவங்க உட்கார்ந்து சிபிஐ ஆபீசர் இருக்காங்கல்ல, இந்த 41 பேர் செத்ததே திருப்பி 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 ம். கேக்குறப்ப அழுக வருமா வராதா? வரந்தான். கரெக்ட் தான். சரி, அங்கேயே போயிட்டு நீங்க வந்து இவ்வளவு கேள்வி உங்களை துரி கேக்குறாங்கல்ல, ஆ. ஏன் இந்த ஆவி புருடா கதைலாம் அங்க விடல? எங்க நம்ப மாட்டாங்க. நம்புறவங்கள்ட்ட சொல்லலாங்க. இப்ப கடவுளை நம்புறேன் நானு. ம், எந்த அளவுக்கு கடவுளை நம்புறேனோ அதே அளவுக்கு பேயையும் நம்புறேன். ம். புரியுதுங்களா? நம்புறவன்ட்ட சொல்லலாம், நம்பாதவன்ட்ட நம்புற மாதிரி சொன்னா எல்லாரும் நம்புவாங்க சார். நம்பாத மாதிரி புருடா கதை, அந்த ஆவி கதை அதெல்லாம் விட்டா யார் சார் நம்புவா? சொல்லுங்க பாப்போம். ஏங்க அதெல்லாம் சொல்லி அங்கதான் எடுத்து சொல்றதுக்கு ஆட்கள் வச்சு நடத்திட்டு இருக்கோங்க. ஆக மொத்த விஜய் மாதிரி நீங்களும் புருடா கதை நிறைய குடுக்குறீங்க. என்னத்த புருடா கதை விட்டோம்? அவரும் நிறைய விட்டாரு. புரியல. என்னங்க என்ன புருடா கதை விட்டோம்? ஒண்ணு சொல்லுங்க. என்ன புருடா கதை விட்டோம்? நான் கேக்குறேன் இருங்க. ஆ, இது சிபிஐல இன்னொரு கேள்வி கேட்டாங்க. ஆ. 7 மணி நேரம் ஏன் லேட்டா வந்தீங்க? ஏன் லேட் ஆயிடுச்சு? அதுக்கு என்ன சொல்லிருக்காங்க? 7 மணி நேரம் லேட்டா வந்ததுக்கு என்னங்க சொல்லிருக்காங்க? பதில் என்ன அதான் சொல்லிருக்காங்க? சொல்லியிருக்காரு. ரோடு வளைவா இருந்துதான். அதனால வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. உங்க தலைவர் தான் சொன்னாரு. நான் சொல்லல. இது தப்பா? ஆமா, தப்பு தானே. எது? தப்பு தானே சார். இந்த ரோடெல்லாம் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேனே. ஆ? பாத்திருக்கேனே. ஏங்க எந்த ஊர்ல இருக்கு? நம்ம இருக்கிறது தமிழ்நாடு. இந்த தெருவுல இருந்து அடுத்த தெரு பார்த்துக்குள்ள அத்தனை வளைவு இருக்கு. ம். என்ன பேசுறீங்க? ஐயோ! அப்போ சென்னையில இருந்து கரூருக்கு வர வரைக்கும் அவருக்கு வந்து ரோடு வளைவு தான் இருந்திருக்கு. ஏங்க ம். கொஞ்சமாவது ஐயோ, இது எப்படி நான் சொல்லி அதாவது பிளைட் இங்க டேக் ஆஃப் ஆகுதுல்ல, ம். டேக் ஆஃப் ஆனோடனே நேரா இங்க இருந்து கிளம்பி திருச்சி இறங்க மாட்டான். ஆ. புரிஞ்சுக்கங்க. அப்படியே டேக் ஆஃப் ஆகுறப்பே ஒரு ரவுண்ட் அப்படியே போடுவோம். ஓ. இங்க ஓ. புரியுதுங்களா? திருச்சி எங்க இருக்கு? அங்க இருக்கு. ம். இவன் ஏன் கம்யூனிட்டி பீச்சை சுத்துறான்? Yes. அப்படியே பெங்களூருக்கு ஓடி அப்படியே அப்படி போவான். ம்.
புரியுதுங்களா? அங்க போனோடனே நேரா திருச்சி போய் அப்படியே இருக்க மாட்டான். அங்க இப்படியே அவனுக்குன்னு ரூட் கொடுத்துருவாங்க. இவ்வளவு மீட்டர் மேல போகணும், இவ்வளவு மீட்டர் கீழே வரணும், அப்புறம் இவ்வளவு பெண்டுல போகணும் அப்படின்னா. ஆமா, பிளைட்ல போனா மட்டும் நேரா போயிருவீங்க. பிளைட்டே வச்சு ஓட்டுறாங்க மயிலாடிங்க. அந்த வளைவுனாலதான் லேட் ஆயிருச்சுன்னு. மத்தபடி திருச்சியில இருந்து கரூர்ல வர்றதுக்கு வளைவெல்லாம் இல்ல. என்னங்க நான் சொல்றது என்ன இதுக்கு என்ன சொல்றது, பச்சை பிள்ளை கதை சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ற மாதிரி கேக்குறீங்களா? சார் உங்க தலைவர் தான் சார் சொன்னாரு, ஏன் லேட்டா வந்தீங்கன்னா ரோடு வளைவா இருந்தது அதனால அவன் லேட்டா வந்த அப்படின்னு சொன்னாரு. ஏர்கிராப்டே வளைச்சு தான் ஓட்டிட்டு இருக்கான்னு சொல்றேன், அப்புறம் ரோடு சொல்லிட்டு ஏர்கிராப்ட்லயே வளைவு இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால இது ஃபியூல் வந்து தீர்த்துட்டு தான் இறங்கணும்னு சொல்லிட்டு இல்லாட்டா லேண்ட் பண்ணோம்னா இதாகும் சொல்லி ஒரு ஃபிளைட் சுத்துறாங்களா, வாங்கி சுத்துற. ஆமா, புரியுதுங்களா? ஏர்கிராப்ட்லயும் நேர் பாதை கிடையாது. சரிங்க. அத முதல்ல நல்லா புரிஞ்சு, ஏர்கிராப்ட்லயே கிடையாதுங்கிறப்ப ரோட்ல நீங்க நான் திருச்சிக்கும் கரூருக்கும் போயிருக்கீங்களான்னு கேக்குறேன். இல்ல நான் போல. ஏங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, உண்மை சம்பவத்தை அவங்க அதாவது எவனுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அந்த பைபாஸ் ரோடு இருக்குல்லங்க, திருச்சிக்கும் கரூருக்குமான பைபாஸ் ரோடு ஃபுல்லா எங்க தலைவரை பார்க்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லா டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. நாங்க திருச்சியில இருந்து பிளைட் விட்டு வெளியில வந்தோடனே அந்த ரோட்ல நேர் ரோட்ல போக முடியாது. அதனால ஊருக்குள்ளாரையும் சந்துக்குள்ளாரையும் பூந்து 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 போறப்ப லேட் ஆகுமா? கண்டிப்பாகும். மோடி சார் கிட்ட கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணணும். எங்களுக்கு வந்து மேல ரோடு போடுறீங்களா, ஏரோப்ளேன் போடுறதுக்கு ரோடு போடுறீங்களா, அது ஸ்ட்ரைட்டா போட்டு விடுங்க சார், பெண்ட் எல்லாம் போட வேண்டாம், ஸ்ட்ரைட்டா போட்டு விடுங்க சொல்லிட்டு ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் விடணும். ஏங்க இதெல்லாம் வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்னாலேயோ இல்ல அதிகாரம் வர்றதுக்கு முன்னாலேயோ இதெல்லாம் கேட்டோம்னா கிடைக்காது. புரியுதுங்களா? நாம ஜெயிச்சுட்டு அதிகாரத்துல உட்காந்து பிளைட் இப்படி நேரா அதில் உடுப்பா அப்படின்னா அதுக்கு ஒரு கோடு எல்லாம் இருக்கும், எந்தெந்த ஏர்கிராப்ட் எங்க இருந்து அப்படின்னு ஒவ்வொரு டெர்மினல்லையும். புரியுதுங்களா? ஒவ்வொரு ஏர்கிராப்ட் டெர்மினல்லையும் அந்த நம்பர் கொடுத்துருவானுங்க, இந்த இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா கொடுக்கணும். இவ்வளவு வேலை இருக்கு. இதெல்லாம் அதிகாரத்துல இருக்கிறதப்ப செய்ய முடியும். செம்ம மாசு சார் நீங்க. நான் சும்மா ஒரு இதுக்கு சொன்னேன், மோடி சார் கிட்ட சொல்லி ஏரோப்ளேன் போறதுல ஸ்ட்ரெயிட்டா ரோடு போடணும், வளைவு இருக்க. ஆனா இதுக்கும் இவ்வளவு சீரியஸா நீங்க பதில் சொல்றீங்க பாத்தீங்களா? எந்த விஷயத்தையும் விளையாட்டுத்தனமா எடுக்க கூடாதுங்க. ஒரு சீரியஸ்னஸ் இருக்கணும், ஒரு சீரியஸ் டெடிகேஷன் இருந்தாதான் அந்த இதுல நம்ம வந்து வின் பண்ண முடியும். உங்க சாருக்கு நிறைய டெடிகேஷனும் சீரியஸ்னஸும் நல்லா இருக்கா? அப்படி இருந்ததால இந்த 33 வருஷத்துல இந்த இடத்துல வந்து நிக்கிறது காரணம். சரி, சென்னையில இருந்து கரூர் வரதுக்கு வளைவளைவா இருந்தது ஓகே. ஆனா கரூர்ல இருந்து சென்னைக்கு ரொம்ப ஸ்பீடா போயிட்டாரு, எப்படி? அப்போ வளைவுலாம் இல்லையோ? ஏங்க ஒரு விஷயம் நல்லா மறுபடியும் நான் என்ன தெளிவா புரியறதுக்கு இருக்கா இல்லையா நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க. நாங்க ரிட்டர்ன் வர்றப்ப டிராபிக் கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா அந்த கும்பல் எல்லாம் வந்து ஊருக்குள்ளார கூடிட்டான், கரூர்ல வந்துட்டாங்க. அப்புறம் ரோட்ல இருந்த எல்லா கும்பலும் வந்து கரூர்ல வந்துட்டான். அப்ப கரூர் விட்டு நாம ஃபர்ஸ்ட் ஆளா வெளியில போறப்ப ரோடு எம்டியா இருந்தது. புரியுதுங்களா? கரூருக்கும் திருச்சிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்துல போற வேண்டிய தூரத்தை நாங்க வந்து ஒரு 75 நிமிஷத்துல போறோம். நாம ஹை-எண்ட் கார் வச்சிருக்கோம்ல. ஆமா, உங்ககிட்ட வந்து காசு நிறைய இருக்குது, கொட்டி கிடக்குது, அதனால நீங்க எவ்வளவு நாளா ஏங்க ஹை-எண்ட் காருங்கிறது ஃபாஸ்டா போறதுக்கும் சேஃப்டி பர்பஸ்க்கு தாங்க ஹை-எண்ட் வாங்குறது. புரியுதுங்களா? எல்லா காரும் ரோட்ல தானே போகுது, வேற எதுலயாவது போகுதா? இல்ல. அப்புறம் பணக்காரன் ஏழன்ட்டு அந்த பாகுபாடு இந்த விஜய்கிட்ட கிடையாது. எங்க கட்சி தலைவர்கிட்ட அப்படி ஒரு சம்பவமே கிடையாது. எல்லாரும் ஒண்ணு. ஆமா, கரெக்ட் தான்.